ஹாய் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு கோலத்தோட ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இன்னைக்கு நான் எழுந்ததே பாத்தீங்கன்னா 7:30 மணிக்கு தான். அதாவது 7:30 மணிக்குனா 7:20க்கு 10 நிமிஷத்துல பிரஷ் பண்ணிட்டு வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம அடுப்பு பத்த வச்சு ஒல வச்சிடலாம். சாப்பாடுக்கு தண்ணி வச்சாச்சு. அரிசி போடும் போதுதான் ஞாபகம் வருது, நேற்று காலிஃபிளவர் கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். அதை நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். ஏன்னா டைமும் நமக்கு கொஞ்சம் தான் இருக்கு. அதனால என்ன பண்ணேன், அரிசியை ஊற வச்சிட்டேன். கிளீன் பண்ணி வச்ச காலிஃபிளவரை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நேத்தே கிளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம லேட்டா எழுந்துச்சோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சமைக்கிறதுக்கு. ஒரு பாத்திரத்துல தேவையான காலிஃபிளவரை போட்டு வச்சுட்டேன். அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி மஞ்சத்தூள் போட்டுட்டேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கிறேன். அப்பதான் நம்ம சுத்தமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல எடுத்து கழுவுன காலிஃபிளவரை எடுத்து தண்ணி இருத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு திருப்பியுமே மறுபடியுமே மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் உடம்புக்கு ரொம்ப நல்லது, பிளஸ் சுத்தமாவும் வச்சுக்கும். அதனாலதான் போட்டுட்டு தண்ணி ஊத்தி வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெங்காயத்தையும் கட் பண்ணிட்டேன். அதுதான் நீங்க பாக்குறீங்க. காலிஃபிளவர் ஒரு கொதி வெந்துடுச்சு. அப்படியே ஒலையும் நம்ம ஒரு சைடு கொதிச்சிச்சு. அதனால நம்ம என்ன பண்றோம்னா அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு குட்டி சேர்ல நம்ம ரசம் வைக்க போறோம். தேவையான அளவுக்கு சீரகம், தேவையான அளவுக்கு மிளகு போட்டுட்டேன். அது கூடவே 2 பல் பூண்டு போட்டு அரைச்சுக்கலாம். காலிஃபிளவர் இருந்துச்சு, அரைச்சுல பாருங்க, சூப்பரா அரைஞ்சிருக்கு. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். காலிஃபிளவர் செய்ய போறோம்ல, அதுக்குதான். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். அது கூட கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதை அப்படியே கொஞ்சமா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியுமே போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்ப நம்ம வேக வச்ச காலிஃபிளவர் அங்க இருக்கு. அதுக்குள்ள நம்ம தேவையான தனியாத்தூள், கறி மசாலா தூள், கொஞ்சமா டேஸ்டுக்காக, இது யாரும் நீங்க போட மாட்டீங்க, ஆனா அதை நான் போடுறேன். அப்புறம் வெறும் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்காச்சு. அப்புறம் நம்ம வீட்டு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டு ஒரு கிண்டிக்கலாம். நம்ம அப்படியே வேக வச்ச காலிஃபிளவர் எடுத்து போட்டுக்கலாம். அது ஒரு கலரிக்கலாம்.
திருப்பி காலிஃபிளவர் போட்டு மொத்தமா ஒரு கலரிக்கலாம். நல்லா கலரணும். அந்த காயில போயிட்டு அந்த மசாலா எல்லாமே போயிட்டு டச் ஆகணும். அதனாலதான் ஃபுல்லாமே காலிஃபிளவர் ஃபுல்லா அப்படியே கலரி கிண்டிக்கிறேன். அப்பதான் எல்லாமே அந்த மசாலாலாம் போயிட்டு திருப்பியுமே காலிஃபிளவர் மெர்ஜ் ஆயிக்கும். நல்லா கலரியாச்சு. பச்சை மிளகாய் எதுக்காக காட்டுறோம்னா, நம்ம ரசம் வைக்கிறதுக்காக. காஞ்ச மிளகாய் நம்ம கிட்ட இல்ல, அதனால இன்னைக்கு ஒரு நாள் பச்சை மிளகாய் எடுத்து ரசம் வச்சுக்க போறேன். அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான தக்காளியும் புளியும் போட்டு கையில போட்டு நல்லா மசக்கிறேன். மசக்கிட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. அது அப்படியே பக்கத்துல கூட்டி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சு. காலிஃபிளவரும் ரெடி ஆயிட்டாங்க. ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். நல்லா கிண்டிக்கிறேன். திருப்பியுமே எண்ணெய் ஊத்துனால அதனால ஃபுல்லா கிண்டிக்கிறேன். ஏழரை மணிக்கு எந்திச்சு சாதம், காலிஃபிளவர் பொரியல், ரசம் ரெடி பண்ணியாச்சு. 1/2 hour இதை ரெடி பண்றதுக்கு எனக்கு ஆச்சு. இதுக்கப்புறம் நம்ம பாக்ஸ்ல எல்லாமே கட்டணும் வேலைக்கு போறதுக்காக. அதனாலதான் உங்ககிட்ட பாக்ஸ் காமிச்சேன். அவ்வளவுதான். நம்ம வீட்டுல இன்னைக்கு காலிஃபிளவர் பொரியல், ரசம், சாதம். அப்படியே அந்த கொத்தமல்லி துடிக்கலாம். மறந்துட்டேன் கொத்தமல்லி போடுறதுக்கு. அதான் லாஸ்டா கொஞ்சமா சூடு இருந்துச்சு, அதுக்குள்ளே போட்டு கிண்டி விட்டுக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். செல்லக்குட்டீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. செல்லக்குட்டீஸ் பாய், தேங்க்யூ, லவ் யூ செல்லக்குட்டீஸ்.